ஒரு சில தடவை பார்த்தீங்கன்னா இந்த கணைய வீக்கம் வந்து ரொம்ப சிவியராக வரும். அதாவது மற்ற உறுப்புகளையோ மற்ற சிஸ்டமையும் இது வந்து பாதிக்க ஆரம்பிச்சிடும். நிறைய தடவை வந்து இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து ஐசியூ அட்மிஷனுமே தேவைப்படும். இந்த கணைய வீக்கம் வந்து ஒரு தடவை வந்துருச்சு அப்படின்னா இது திருப்பி திருப்பி வர்றதுக்கான சான்சஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏதாவது ஒரு காரணம், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆல்கஹால் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணணும். அதே போல் வந்து பித்தப்பை கற்கள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான வைத்தியம் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில சமயம் இது பார்த்தீங்கன்னா மரபணு ரீதியாகவும் இது வந்து வரலாம். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கணைய வீக்கம் ஃபஸ்ட்டு ஏற்பட்டதுக்கு அப்புறம் திருப்பி திருப்பி வர்றதுக்கான சான்ஸ் இருக்கும். இந்த மாதிரி வந்து என்னாகும் அப்படின்னா இந்த கணையமே வந்து சுருக்கம் அடைஞ்சிரும், அதில் கற்கள் ஃபார்ம் ஆகும், அதனாலேயும் தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்கும். சரி, இந்த கணைய வீக்கத்துக்கான வைத்திய முறையை பற்றி நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே